Hi everyone, welcome to Code and Stack. This is Ibrahim, passionate Flutter developer. நம்ம லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தோம் ஃப்ளட்டர்ல பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையும் ஸ்டெப் பை ஸ்டெப் டீச் பண்ண போதும் அப்படின்னு. நீங்கள் கோடிங் பேக்ரவுண்ட் இல்லைனா கூட டோன்ட் வரி, பிகினருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம டீச் பண்ண போகிறோம். ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு ஆப், iOS ஆப், வெப் அப்ளிகேஷன் சிங்கிள் கோட் பேஸில் பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளட்டர் ஜேர்னியை நம்ம சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒய் ஃப்ளட்டர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம இங்கேயே பார்க்கலாம். சிங்கிள் கோட் பேஸ் நீங்களும் கேட்கலாம், ரியாக்ட் நேட்டிவ்ல சிங்கிள் கோட் பேஸ் தானே அப்படின்னு. அஃப்கோர்ஸ் சிங்கிள் கோட் பேஸ் தான். பட் இங்கே என்னன்னா சிங்கிள் கோட் பேஸில் ஆண்ட்ராய்டு, iOS வெப் எல்லாம் பண்ணாலும் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அண்ட் ஃபாஸ்ட் யூஐ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நேவிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். பட் ரியாக்ட் நேட்டிவ்ல என்னன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா விஜிட்னு பார்த்தோம்னா கஸ்டமைஸ் விஜிட் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய விஜிட் அனிமேஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ளட்டரில் அவைலபிளாக இருக்குது. பட் இதில் வந்து லிமிடெட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்குது. ரியாக்ட் நேட்டிவ்னால தான் நம்ம வந்து ஃப்ளட்டரை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ நேட்டிவ் ஆப் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் செப்பரேட் கோடு இருக்கும். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு பண்ணுறதா இருந்தால் கார்ட்டில் வச்சு பண்ணணும், அது நம்ம iOS பண்ணுறதா இருந்தால் ஸ்விஃப்ட் வச்சு பண்ணணும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளட்டர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்டார்ட் அப் இருக்கட்டும், பிக் கம்பெனிஸ் இருக்கட்டும், ஃப்ளட்டர் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த கூகுள் பே அண்ட் பிஎம்டபிள்யூ இந்த ரெண்டுமே ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணாங்க. ஸோ கூகுள் பே வந்து ஒரு லாங்கர் ஸ்கேல் பேமெண்ட் ஆப், மில்லியன்ஸ் ஆஃப் யூஸர் டெய்லி யூஸ் பண்ணுறாங்க. பிஎம்டபிள்யூ கார் அன்லாக் பண்ணுறதுக்கு, லாக் பண்ணுறதுக்கு, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி இதுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆப்பையுமே ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஸ்மூத் ரியல் டைம் யூசேஜில் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஃப்ளட்டர் வந்து ஸ்மால் ஆப்புக்கு மட்டும் கிடையாது, பிக் கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் லெவல் ஆப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் ரோட் மேப். பேசிக்காக நம்மளுக்கு என்ன தெரியணும், டாட் லாங்குவேஜ் தெரியணும். ஏன்னா ஃப்ளட்டரில் வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போதும், டாட் தான் யூஸ் பண்ண போதும். தென் ஃப்ளட்டரில் பேசிக் விஜிட்ஸ் மீன்ஸ் லைக் டெக்ஸ்ட் பாக்ஸு, பட்டனு, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு. நம்ம ஃப்ளட்டரில் வந்து ஒரு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு உள்ள கொண்டு வரதான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். அண்ட் ஏபி காலிங் பேக் அண்ட் HTTP, ஃபயர்பேஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் அட்வான்ஸாக அனிமேஷன், அப்புறம் க்ளீன் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். லாஸ்ட்டாக ரியல் டைம் ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நம்ம பண்ணிடுவோம். ஸோ ஃப்ளட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசிக் டாட் லாங்குவேஜ் பற்றி தெரியணும். வேரியபிள்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம டாட்டில் வந்து பார்ப்போம். அப்போதான் நம்ம வந்து ஃப்ளட்டரில் வந்து பேசிக் விஜிட்ஸ் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட், பட்டன், ரோ அண்ட் காலம், கண்டெய்னர், ஸ்கேப் ஃபோல்டர் இதெல்லாம் நம்ம வந்து விஜிட்டில் பார்ப்போம். அடுத்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஒரு ஆப்பில் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், டேட்டா அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ஒரு ஆப்பில் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஸோ எப்படி ஒரு ஸ்டேட் மேனேஜர் யூஸ் பண்ணி எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும், ஸோ அதான் நம்ம வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் ஆப்பில் பேக் அண்டை கனெக்ட் பண்ணி ஏபிஐ எப்படி கால் பண்ணுறது, எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, ஃபயர்பேஸ் எப்படி ஆத்தென்டிகேஷன் நம்ம கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் அட்வான்ஸாக பார்த்தோம்னா அனிமேஷன், கஸ்டம் யூஐ, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் க்ளீன் ஆர்கிடெக்சர் தான் நம்ம வந்து பேசிக் ப்ராக்டிக் செக்ஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ரியல் டைம் ஒரு கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் பண்ணுவோம். ஒரு சேட் ஆப், அது இ-காமர்ஸ் ஆப், புக்கிங் ஆப், இதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நம்ம கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃப்ளட்டர் ஜேர்னியில் ஸ்டே கனெக்டடாக இருந்து நம்ம போடுற வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் ஃப்ளட்டர் டெவலப்பர் கண்டிப்பாக ஆவீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ளட்டரை பற்றி ஓவரால் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளட்டர் ஸ்டெப் பண்ணுவோம். தென் டாட் பேசிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, see you.